இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம ஒரு கார் வாங்கலாம்னு போனா நமக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கும். என்ன வேரியன்ட் வாங்கணும்? என்ன பிரைஸ்ல வாங்கணும்? என்ன மாரியான செக்மெண்ட் வாங்கணும்? அப்படிங்கிற 1008 கன்ஃபியூஷன் கண்டிப்பா வரும். அதுக்காக கண்டிப்பா நெறைய எக்ஸ்பர்ட்ஸ வந்து நம்ம போய் பார்ப்போம். அவங்கள பார்த்து நெறைய டவுட்ஸ் கேட்போம். அதுக்கப்புறம் எந்த கார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவ எடுப்போம். ஆனா இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அது என்னன்னா 3 சிலிண்டர் கார்ஸ் வாங்கலாமா? இல்ல 4 சிலிண்டர் இன்ஜின் கார்ஸ் வாங்கலாமா? அப்படிங்கிறது தான். ரொம்ப ரொம்ப சின்ன ஹேட்ச்பேக் கார்ஸ் கண்டிப்பா 3 சிலிண்டர்ல இருக்கு. ஆல்டோ, K10, Celerio, எக்ஸ்பிரஸோ இந்த கார்ஸ் எல்லாம் வந்து 3 சிலிண்டர்ல இருந்துச்சு. ஒரு டீசென்ட்டான பிரீமியமான ஹேட்ச்பேக்கோ இல்ல வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி இல்ல ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி நீங்க போனீங்கனாவே கண்டிப்பா 4 சிலிண்டர் இன்ஜினா தான் கண்டிப்பா இருக்கும். ஆனா இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே 3 சிலிண்டர் இன்ஜின்ஸா மாத்திக்கிட்டு வராங்க. ஏன் மேனுஃபேக்சரர்ஸ் 4 சிலிண்டர்ல இருந்து 3 சிலிண்டருக்கு வராங்க? 4 சிலிண்டர்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் எல்லாம் 3 சிலிண்டர்ஸ்லயும் இருக்கா? 3 சிலிண்டர்ல இருக்கிற ரிஃபைன்மெண்ட் 4 சிலிண்டர்ல இருக்குமா? 4 சிலிண்டர் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது 3 சிலிண்டர் இன்ஜின் கண்டிப்பா என்விச் லெவல் அதிகமா இருக்கும். ஏன் இதோட பேலன்சிங் வந்து பக்காவா இல்ல? ஏன் ரொம்ப அன்ஈவனா இருக்கு? ஆல்ரெடி 4 சிலிண்டர் இன்ஜின் பக்காவா நல்ல ஸ்மூத்தா நல்ல டிரைவ் கொடுக்கும்போது ஏன் எல்லாரும் 3 சிலிண்டருக்கு போறாங்க? அதோடைய காரணங்கள் என்ன? 4 சிலிண்டர் இன்ஜினோட சேலஞ்சஸ் என்ன? 3 சிலிண்டர் இன்ஜின்ஸோட சேலஞ்சஸ் என்ன? மைலேஜ் எந்த இன்ஜின் அதிகமாக கொடுக்கும்? 3 சிலிண்டர் இன்ஜின் கார்ஸை நம்ம வாங்கலாமா வேணாவா அப்படிங்கிற இந்த பல கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பதில் பார்க்க போகிறோம். வாங்க முதல்ல இந்த 4 சிலிண்டர் இன்ஜினும் 3 சிலிண்டர் இன்ஜினும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இதுதான் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 4 பிஸ்டன் இருக்கும். இந்த 4 பிஸ்டனும் அட் அ டைமில் மேலே கீழே போயிட்டு வராது. இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிற இந்த பிஸ்டனும் மேலே போகிறப்ப இந்த மிடில் இருக்கிற 2 பிஸ்டனும் கீழே இறங்கும். இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வரும்போது இதோடைய பேலன்ஸ் வந்து ரொம்ப ஈவனாக இருக்கும். வைப்ரேஷன் எதுவும் வராது. அதனால தான் ரொம்ப நார்மலாகவே 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வைப்ரேஷன் இல்லாமல் NVH லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் 3 சிலிண்டர் இன்ஜின் எடுத்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜினில் வந்து 4 சிலிண்டர் இன்ஜினில் நடக்கிற மாதிரி நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 2 பிஸ்டனும் கீழே போகலாம், இந்த மிடில் பிஸ்டன் மேலே ஏறிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது அப்படி நடக்காது. இன்ஜினியரிங் அப்படி ஒர்க் ஆகலை. இன்ஜினியரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா இது மேலே போகும், இது மிடில் இருக்கும், இது கீழே இருக்கும், இது மேலே போகும்போது இது இங்கே இருக்கும், இது இங்கே இருக்கும். இதுல இருந்து ஒரு அன்ஈவன் கம்பஷன் தான் நடக்கும். இந்த அன்ஈவன் கம்பஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காது. கீழே இந்த எல்லா பிஸ்டனுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்டில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த கிராங்க் ஷாஃப்ட் வந்து மேலே கீழே போயிட்டு வரதுனால இங்கே பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்படும். அதுதான் வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் 4 சிலிண்டரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் 3 சிலிண்டரில் அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் கேபின்குள்ளாரையே 4 சிலிண்டர் இன்ஜினில் ஆன் பண்ண உடனே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஜின் ஆன் ஆயிருக்கா இல்லையானே தெரியாது. ஆனால் 3 சிலிண்டர் இன்ஜின் இருக்கிற காரில் நீங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே தெரிஞ்சிடும். உள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும். அது வந்து உங்களுக்கு கேபினுக்கும் நல்லா தெரிய வரும். ஆனால் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் 3 சிலிண்டர் இன்ஜினில் கூட வெயிட் பேலன்சர்லாம் நிறைய கொடுத்து அதோடைய NVH லெவலையும் அதோடைய வைப்ரேஷனையும் குறைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு மாருதி சுசுகி வந்து அதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஷிஃப்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்லைட் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. பழைய மாருதி சுசுகி 4 சிலிண்டர் இன்ஜினை நீங்கள் பார்க்கும்போது இந்த 3 சிலிண்டர் இன்ஜினில் ஸ்லைட்டான வைப்ரேஷன் இருக்க தான் இருக்குது. பட் இருந்தாலும் மற்ற கார்ஸை கம்பேர் பண்ணும்போது கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் ரெனோ குவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவிட்டில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வைப்ரேஷன் உங்கள் பக்காவாக ஃபீல் பண்ண முடியும் 3 சிலிண்டர் இன்ஜினில். ஆனால் அதுவே நீங்கள் ஷிஃப்ட்டுடைய அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இல்லை. ஸோ இப்படி வைப்ரேஷனும் NVH லெவலும் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் ஏன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து 3 சிலிண்டர் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் சொல்லலாம். ஒன்று பொல்யூஷன். கவர்மெண்ட் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய நார்ம்ஸை வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது BS6 இருந்து ஃபேஸ் 2க்கு போகணும் அப்படின்னா நிறைய கார்கள் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி மீட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப 4 சிலிண்டர் இருக்கிற இன்ஜினில் வந்து கண்டிப்பாக பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4 சிலிண்டருக்குள்ளரையும் கம்பஷன் நடக்குது. கம்பஷன் நடந்து அதுலேருந்து நச்சுத்தன்மையான புகையை வந்து வெளியே வரும். அந்த புகையை வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அரெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரொம்ப கம்மியாக தான் எமிஷன் ஆகணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறப்ப 4 சிலிண்டரை விட 3 சிலிண்டரில் நார்மலாகவே கம்மியான எமிஷன் தான் நடக்கும். ஏன்னா ஒரு பிஸ்டனே இல்லாமல் போயிடும். அதில் ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் 3 சிலிண்டருக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட். இன்னைக்கு டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. முன்ன இருந்த டேக்ஸ் மாதிரி இப்போ இல்லை. GST அது இதுன்னு ஏகப்பட்ட டேக்ஸ் காருக்கு வந்தாச்சு. அப்படி வர்றப்ப காரோட ப்ரைஸும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்டும் அதிகமாகிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 3 சிலிண்டர் அவங்க போகிறப்ப கிட்டத்தட்ட 25% வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாகுது.
அப்படி 25% காஸ்ட் கம்மியாகும் போது இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் இப்போ வந்து நிறைய நம்ம எதிர்பார்க்குறோம். லேட்டஸ்ட்டாக வர்ற நிறைய ஃபீச்சர்ஸ் பேஸ் மாடலே நம்ம நிறைய இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி காஸ்ட்டும் குறைச்சி பட் இன்னைக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரைஸுக்கு மேனுஃபேக்சரர்ஸ் தராங்க. இந்த 2 காரணங்களை ஒட்டி தான் வந்து 4 சிலிண்டர்லேருந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் ஹேட்ச்பேக்ஸ்க்கும் காம்பேக்ட் எஸ்யூவிக்கும் 3 சிலிண்டருக்கு போகிறாங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டர் ஆனவுடனே கண்டிப்பாக பவர் குறையும் இல்லையா? ஸோ நம்ம வந்து பவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா, பர்ஃபார்மன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக பவர் குறைய தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லலை. 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டராக ஆகும்போது பவர் குறையும். நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டரில் கண்டிப்பாக நீங்கள் பவர் கம்மியாக தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கு தான் புதுசாக வந்து ஒரு சொல்யூஷனும் கொண்டு வந்திருக்காங்க. புது டெக்னாலஜின்னு சொன்னோடனே அது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. டர்போ 3 சிலிண்டர் இன்ஜினையே டர்போ சார்ஜ்டு இன்ஜினாக மாற்றிட முடியுது. அதுதான் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினில் கிடைக்கிற பவரை டர்போ மூலியமாக 3 சிலிண்டர் இன்ஜின்லேயே கொண்டு வந்துடுறாங்க நிறைய மேனுஃபேக்சரர்ஸ். உதாரணத்துக்கு ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா i20ல் 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. ஆனால் அதே ஹுண்டாயில் என்லைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அதில் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் தான் இருக்குது. பட் ஆனால் அதில் டர்போ சார்ஜ் ஃபிட் பண்ணி i20 4 சிலிண்டர் இன்ஜினில் இருக்கிற பவரை விட இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க இந்த டர்போ யூஸ் பண்ணி கொண்டு வந்த பவர் தான். டர்போங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஏர் இன்டேக்கை ரொம்ப அதிகமாக எடுத்து கொண்டு வந்து கம்பஷனுக்குள்ளே போடுறப்ப அதிகப்படியான கம்பஷன் நடந்து உங்களுக்கு பவர் வெளிப்படும். அதனால் ஒரு 3 சிலிண்டருக்குள்ளாரையே உங்களுக்கு அதிகப்படியான ஏர் உள்ளே போயிட்டு அது கம்பஷன் ஆகி அதிகப்படியான பவர் வெளியே வர்றது தான் வந்து ஒரு டர்போ. இதுக்கு ஒரு தனி மெக்கானிசம் இருக்குது. நீங்கள் எக்ஸாஸ்ட் பைப் மூலிமா வர்ற அந்த ஏரையே அப்படியே இன்ஜின்குள்ளே கொண்டு வந்து போட்டு உங்களுக்கு வந்து ஒரு பக்கா ஒரு ப்ராசஸை கொண்டு வந்துடுறாங்க. இதனால் வந்து டர்போ அப்படின்னு வந்தாவே கண்டிப்பாக ஃபியூல் எஃபிஷியன்சியும் ஒரு நல்ல பவரும் கிடச்சிருங்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் இந்த இடத்துல டர்போ லேக் வந்து இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வரும். ஆனால் இந்த டர்போ லேக் அப்படிங்கிற கான்செப்டே இப்போ அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி டீசல் கார்ஸில் தான் வந்து டர்போ அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்தாங்க. டீசல் கார்ஸ்க்கு லாங் டிரைவ்ஸ் போகணும், அப்போ வந்து நிறைய பவர் தேவைப்படும். அப்படிங்கிறப்ப இந்த டர்போ டெக்னாலஜி ஒர்க் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த டர்போ வந்து ECU மூலிமா ரொம்ப சூப்பராக வந்து மேப் பண்ணுறாங்க. அப்படி மேப் பண்ணுறப்ப நீங்கள் லோ RPMல கூட டர்போ வந்து ரன் பண்ண வச்சு தேவையான ஏரை கொண்டு வந்து பக்காவாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கிற கார்லலாம் வந்து டர்போ லேக்கே நீங்கள் பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு சிட்ரான் பசால்ட் காரில் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் தான் இருக்குது, டர்போவாக இருக்குது. அந்த டர்போ நீங்கள் ஓட்டினீங்கன்னா தெரியும், லேகே சுத்தமாக இருக்காது. நீங்கள் வந்து ஓட்டும் போது அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக வந்து டெலிவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இப்போ 3 சிலிண்டர்லேயே டர்போவோட லேகே இல்லாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு வந்துடும், அப்போ நான் வந்து 3 சிலிண்டர் வாங்க போனால் கண்டிப்பாக டர்போவோட தான் வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸும் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் விரும்பி உங்களுக்கு வந்து கார் வந்து ரொம்ப பெப்பியாக ரொம்ப ஃபன்னாக இருக்கணும், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக டர்போ ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ அதனால தான் கார்ஸை லான்ச் பண்ணும் போதே மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் காரும் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதே காரில் வந்து உங்களுக்கு டர்போவோடையும் கொடுக்குறாங்க. அதே காரில் உங்களுக்கு டீசல் கார்ஸும் தராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய யூஸ் கேசஸை பொறுத்து நீங்கள் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாக இல்லை டர்போ வேணுமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் ட்ரைவ் பண்ண போகிறீங்க, பாயிண்ட் A டு பாயிண்ட் B போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டர்போ தேவைப்படாது. உங்களுக்கு ஒரு டீசெண்டான நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் டீசெண்டான பவரில் ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினே போதும். இதுவே நீங்கள் வந்து ஹைவேக்கும் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு ஹைவேல ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பவர் வேணும், ப்ளஸ் சிட்டிலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஃபன்னாக ஓட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டர்போக்கு போகலாம். டர்போனால இன்ஜினுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஏன்னா திடீர்னு அதிகப்படியான ஏர் உள்ளே வருது, அதிகப்படியான கம்பஷன் நடக்குது, இதனால் கார்பன் டெபாசிட் அதிகமாகுமா, இதனால் லாங் ரனில் டர்போனால இன்ஜினுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் அது ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் இன்டர்வலில் நீங்கள் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து அந்த சர்வீஸ் இன்டர்வலில் கிளியர் ஆகிடும். ஆனால் நீங்கள் அப்படி சர்வீஸ் இன்டர்வலில் ப்ராப்பரான சர்வீஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அதிகப்படியான கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க, டர்போ வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணாமல் கொண்டு போகிறீங்க அப்படின்னும் போது தான் இந்த ப்ராப்ளம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணும்போது டர்போனால எந்த ப்ராப்ளமும் இன்ஜினுக்கு வராது. பட் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான்
மாருதி சுசுகி அவங்களோட ஷிஃப்ட்டில் 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டராக மாற்றிட்டாங்க. ஆனால் அப்படி மாற்றினது மிகப்பெரிய கொஸ்டினாக மாறிச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து ஏன் ஷிஃப்ட்டில் வந்து 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டர் மாற்றிட்டீங்க, ஐயோ இப்போ நாங்கள் வாங்க மாட்டோம், 3 சிலிண்டர் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வி வந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் கண்டிப்பாக வேணும்னு நாங்கள் நினச்சோம். மாருதி சுசுகி மட்டும் கிடையாது, ஹுண்டாய், டாடா, கியா இவங்க எல்லாருமே வந்து 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதோட இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துட முடியும். அப்படிங்கிறதுனால 3 சிலிண்டர்ஸ் தான் ஹேட்ச்பேக்லேயும் காம்பேக்ட் எஸ்யூவிஸ்லையும் அதிகமாக வரப்போகுது. ஸோ அதனால் 3 சிலிண்டரை நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக NVH லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதை நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப அழகாக கவுண்டர் வெயிட்லாம் கொடுத்து சூப்பராக வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக 3 சிலிண்டர் இன்ஜின்ஸை வாங்கலாம். பட் இப்போ மார்க்கெட்டில் 4 சிலிண்டர் இன்ஜினும் இருக்குது, 3 சிலிண்டர் இன்ஜினும் இருக்குது. அப்படின்னா உதாரணத்துக்கு வேகனார் எடுத்துக்கோங்க. வேகனாரில் 1 லிட்டர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர், 1.2 வந்து 4 சிலிண்டர். ப்ரைஸும் அதுக்கேற்ற டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு 4 சிலிண்டர் தான் வேணும், ஏன்னா நிறைய பேருக்கு 4 சிலிண்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரிஃபைன்மெண்ட் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வேகனாரில் நீங்கள் 4 சிலிண்டர் போய்க்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் காஸ்ட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நான் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும், எனக்கு பெரிய காம்ப்ரமைஸ் இல்லை, நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறேன், எனக்கு ஒரு கார் நல்ல கார் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே வேகனாரில் 3 சிலிண்டரும் எடுத்துக்கலாம். கூடிய சீக்கிரம் அந்த 1.2 4 சிலிண்டர் ஸ்டாப் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபியூச்சர் தான் அதுக்கு பதில் சொல்லும். நீங்கள் எந்த கார் வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 சிலிண்டரா 3 சிலிண்டரா? இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா மோட்டர் வீடன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்கள் TJ. நன்றி.